ஹை கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏர் ஃபில்டர் வந்து எல்லா வண்டிக்குமே வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ்ல ஒன்று. இதுல வந்து ஏர் ஃபில்டர் வந்து நமக்கு ரொம்ப கிளீனா இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து இன்ஜினுக்குள்ள பெட்ரோல் சப்ளை கூட வந்து ஏர் இன்டேக் ஆகும். ஸோ ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து உள்ள கரெக்டா ப்ராப்பரா போகணும் அப்படின்னா நமக்கு வந்து பியூரான ஏர் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும். அதுவே ஏர் ஃபில்டர் வந்து பிளாக் ஆயிடுச்சு இல்ல டஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏரோட ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்படி கம்மியாயிடுச்சு அப்படின்னா பெட்ரோல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா உள்ள போகும், இல்ல பெட்ரோல் வந்து கம்மியா உள்ள போகும். அந்த மாதிரி ஆகும்போது கரெக்டான ரேஷியோல வந்து உள்ள போகாது. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து மைலேஜ், பவர், பிக்கப் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வந்து கம்பல்சரி ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டா பீரியாடிக் டைம்ல வந்து செக் பண்றது வந்து ரொம்ப நல்லது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து ஏர் ஃபில்டரோட டிசைன் வந்து மாறும். ஸ்பாஞ்சில் வரும், ஒரு வண்டிக்கு அட்டையில வரும், விஸ்காஸ் ஏர் ஃபில்டர் வரும். அந்த மாதிரி டிசைனா வரும். ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து வேரி ஆகும். இதுல வந்து நான் இப்போதைக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு 3 ஏர் ஃபில்டர் வச்சிருக்கேன். இதுல வந்து BS6 டியோ ஆக்டிவா ஓடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து டியூக் ஓடுது. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இதுல இருக்கிற மண் எல்லாமே வந்து இந்த ஃபில்டர்ல இருந்ததுதான். இந்த ஃபில்டர் வந்து சுத்தமா நமக்கு போயிருச்சு. ஃபில்டர் வந்து சுத்தமா போயிருச்சு. இதை வந்து நம்ம கட்டாயம் மாத்தி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்குமே வந்து நம்ம கிளீன் பண்ணி போடுவோம். ஆனா கம்பெனி ரூல் படி பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து நம்ம கிளீன் பண்ணியே போடக்கூடாது அப்படிங்கறதான் வந்து கம்பெனியோட ரூல்ஸ். நம்ம வந்து கரெக்டா அதோட பீரியாடிக் டைம்ல, அதாவது சர்வீஸ் டைம்ல ஒரு 8000 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடும்போது நம்ம வந்து கம்பல்சரி மாத்தி ஆகணும். நம்ம வந்து கிளீன் பண்ணி எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு கம்பெனில சொல்லுவாங்க. பட் ஆனாலும் வந்து எல்லா மெக்கானிக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு சர்வீஸ்க்கு வந்து கிளீன் பண்ணி தான் போடுவாங்க. கம்பல்சரி கிளீன் பண்ணி போட்டுருவாங்க. அதையும் தாண்டி கிளீன் பண்ணியும் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, மாத்திர கண்டிஷன்ல இருக்குது, வீக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து கம்பல்சரி ஏர் ஃபில்டர் வந்து மாத்திருங்க. அதுல வந்து எந்த ஒரு எதுவுமே பண்ணாதீங்க, கம்பல்சரி மாத்திருங்க. ஏன்னா ஒரு டைம் மட்டும் நீங்க கிளீன் பண்ணி போடுங்க, நான் அடுத்த சர்வீஸ்ல மாத்திக்கிறேன் அந்த மாதிரி வந்து கண்டிப்பா நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா ஏர் ஃபில்டர் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது ரொம்ப நல்லதே கிடையாது. நீங்க கம்பல்சரி காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மெக்கானிக் வந்து முடியாத பட்சத்துக்கு தான் கம்பல்சரி சொல்லுவாங்க, நீங்க வந்து கட்டாயம் மாத்திருங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது கம்பல்சரி நீங்க மாத்திருங்க. ஸோ அப்படி மாத்துறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஏர் ஃபில் மிக்சர் கரெக்டா உள்ள போய் பிக்கப், மைலேஜ், பவர் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அதனால ஏர் ஃபில்டர்ல வந்து நீங்க வந்து எதுவுமே பார்க்க வேண்டாம், கம்பல்சரி மாத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் ஃபில்டர் வந்து இப்போ கம்பெனில வந்து 8000 கிலோமீட்டர் ஓடும், 10,000 கிலோமீட்டர் ஓடும், 12,000 கிலோமீட்டர், அதாவது அந்த டைமுக்கு ஒரு தடவை மாத்தினா போதும்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு வந்து நமக்கு வேரி ஆகும். இப்போ வந்து நம்ம டஸ்ட் வந்து அதிகமா இருக்கிற ஏரியால ஓட்டுறோம், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டர்ல இல்ல பைபாஸ்ல வந்து ஹெவி டஸ்ட் இருக்கிற இடத்துல ஓட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஸ்காஸ் ஏர் ஃபில்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு 3000 கிலோமீட்டர்ல வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி டஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 3000 கிலோமீட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஆயிரும். ஸோ அதனால வந்து டஸ்ட் அதிகமா இருக்கிற ஏரியால ஓட்டுறவங்க வந்து ஒரு சர்வீஸ்க்கோ இல்ல 2 சர்வீஸ்க்கோ கூட மாத்திக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இதோட ரேட் வந்து 200 ரூபா அந்த மாதிரி தான் வருது, ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது. அதனால வந்து நம்ம இன்ஜின் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கம்பல்சரி சீக்கிரமா மாத்திக்கிறது நல்லது. இப்போ நார்மலா நான் சிட்டிக்குள்ள தான் ஓட்டுவேன், அதிகமா வந்து டஸ்ட் இருக்கிற ஏரியாவுக்கு ஓட்ட மாட்டேன், சும்மா லோக்கல் நார்மல் யூஸ் தான் ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கம்பெனி சொல்ற அளவுக்கே வந்து உங்களுக்கு ஓடும். அதை தாண்டி வந்து எல்லா மெக்கானிக்குமே ஒவ்வொரு சர்வீஸ் கிளீன் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நீங்க மாத்திக்கலாம். இன்னைக்கு ஏர் ஃபில்டரை பத்தி கிளியரா எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ், பாய்.